காலைல தூங்கி எழுந்தினே எங்கள் அம்மாட்ட என்னம்மா டிஃபன் கேட்டேன். எங்கள் அம்மா எதுவுமே செய்யலை சொன்னாங்க. நேற்று வாங்கின பரோட்டா வச்சு நம்ம ஒரு ரெசிபி செய்யலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருள் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 5 பச்சை மிளகா, 4 பல் பூண்டு. நான் சின்னதாக கட் பண்ணிக்கிறேன், ஏன்னா அப்போ தான் சீக்கிரமாக வந்து உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி கட் பண்ணிக்கோங்க. அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் எடுத்து வச்சுட்டு அது ஹீட் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு 2 பட்டை சேர்த்துக்கணும். நான் வாசனைக்காக தான் சேர்த்துக்கிறேன். அப்புறம் பூண்டு, பச்சை மிளகா எல்லாம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனையும் ஆட் பண்ணி இந்த மாதிரி ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் தக்காளியும் போட்டுக்கணும். உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க, வெங்காயம் கூட, அப்போ தான் சீக்கிரமாக வதங்கணும். அப்புறம் முட்டையை 2 உடச்சி ஊற்றிட்டு அது கரம் மசாலா தேவையான அளவு உப்பு போட்டு ஊற்றி எக்ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா கிண்ணதுக்கப்புறம் கரம் மசாலா கொஞ்சமும் மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி நல்லா கிண்டி ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம பிச்சு வச்சிருந்த பரோட்டாவை அது உள்ளே போட்டுக்கணும். அது உள்ளே போட்டதுக்கப்புறம் நல்லா கிண்ட ஆரம்பிக்கணும் கை விடாமல். இதில் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். அப்போ நல்லா குத்தி லைட்டாக எண்ணெயை ஊற்றிட்டு தட்டில் சர்வ் பண்ணால் சூப்பரான கொத்து பரோட்டா ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க.